Hello friends, welcome back to our channel Tech Brief Tamil. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. அந்த காப்பிரைட் கிளைமை வீடியோ delete பண்ணாம எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கு இப்போ எதனால் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணும், அப்புறம் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காப்பிரைட் கிளைமை கிளிக் பண்ணிட்டு சி டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காப்பிரைட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சேனல் இம்பேக்டில் நாட் அஃபெக்ட்னு இருக்குது. அதாவது இந்த காப்பிரைட் கிளைம் நம்ம சேனலை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாதுன்னு யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பார்ஷியலி பிளாக்னு இருக்குது. அதாவது சில டெரிட்டரி கண்ட்ரியில் மட்டும் இந்த வீடியோ விசிபிள் ஆகாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பிரைட் கிளைமால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கிடைக்க வேண்டிய மானிட்டேஷன் வந்து இன்னெலிஜிபிள்னு வந்துருச்சு. எதுக்காக இந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ எண்டில் நான் ஒரு அவுட்ரோ ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன். அந்த அவுட்ரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கால தான் காப்பிரைட் கிளைமாக இருக்குது. இப்போ எப்படி காப்பிரைட் கிளைமை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே தெரியுற செலக்ட் ஆக்ஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோக்கான காப்பிரைட் கிளைமை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைமான அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காப்பிரைட் கிளைமை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோ செக்மெண்ட்டால் தான் காப்பிரைட் கிளைமாக இருக்குது. அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காப்பிரைட் கிளைமை நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் ரீப்ளேஸ் சாங்கை பற்றி பார்க்கறது மாதிரி தேர்ட் ஆப்ஷன் மியூட் சாங்கை பற்றி பார்ப்போம். மியூட் சாங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைமான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஃபுல்லாக நீங்கள் மியூட் பண்ணிடணும். மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போது செகண்ட் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சாங். அதாவது உங்களுக்கு காப்பிரைட் கிளைமான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பதிலாக நீங்கள் வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இடத்துல ஆட் பண்ணுற மூலமாக உங்கள் காப்பிரைட் கிளைமை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் சாங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் மியூசிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் ஆட் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ என்னோட இன்னொரு சேனலில் காப்பிரைட் கிளைமான ஒரு வீடியோ வச்சு நான் இதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரீப்ளேஸ் சாங் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மியூசிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு மியூசிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு காப்பிரைட் கிளைமாக இருக்கும் அந்த மியூசிக் நேராக நீங்கள் கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துருக்க இந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காப்பிரைட் மியூசிக் தான். யூடியூப்லேயே இதை டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயப்படாமல் உங்கள் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ண அந்த மியூசிக்கை காப்பிரைட் கிளைமான அந்த மியூசிக் நேராக கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கான காப்பிரைட் கிளைம் வந்து ரிமூவ் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு யூடியூப் வெரிஃபை பண்ணும் உங்கள் வீடியோக்கான காப்பிரைட் கிளைம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அதை வெரிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருக்காது, அந்த இடத்துல நவுன் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம டெக் பேமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.